வணக்கம் மக்களே. புரட்டாசி தளிகை என்பது என்ன? புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமையில் பொதுவாக பெருமாள் பக்தர்கள் நெற்றியில் திருமண் அணிந்து சர்க்கரை பொங்கல் மற்றும் பெருமாளுக்கு பிடித்தமான வடை, சுண்டல், புளியோதரை, தயிர் சாதம், பானகம் செய்து பெருமாளை வழிபடுவர். கையில் உண்டியல் ஏந்தி கோவிந்தா, கோபாலா, நாராயணா என்று பெருமாளின் நாமங்களை கோமிசமிட்டபடி வீடு வீடாக சென்று பணம், அரிசி ஆகியவற்றை பெறுவதும் உண்டு. பின்பு பணத்தை ஏழுமலையானுக்கு காணிக்கையாக செலுத்துவார்கள். தானமாக பெற்ற அரிசியை கொண்டு பொங்கல் செய்து படைத்து பிரசாதமாக வழங்குவார்கள். இந்த ஆண்டு புரட்டாசியில் 4 சனிக்கிழமை வருகின்றது. முதல் 2 சனிக்கிழமைகள் மகாலய பட்சத்தில் வருகின்றது. அடுத்த 2 சனிக்கிழமைகள் ஏகாதசியில் வருகின்றது. அந்த நாட்களில் தளிகையிட்டால் பிரசாதத்தை நம்மால் சாப்பிட முடியாது. அதனால் 3வது மற்றும் 4வது சனிக்கிழமைகளில் புரட்டாசி வழிபாடு செய்யலாம் என்கின்றனர் நமது பெரியோர்கள்.